வணக்கம். அரிசி மாவு கொடுக்கலாமா வீடியோ 2. இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அதனுடைய கண்டினியூவேஷன் தான் நான் இந்த வீடியோல பேச போறேன். அரிசி மாவை எப்படி எல்லாம் கொடுக்கலாம்? காய்ச்சி கொடுக்கலாமா? நோ ப்ராப்ளம், காய்ச்சி கொடுங்க. காய்ச்சி கொடுக்கறதுனால அதனோட பெனிஃபிட் கொஞ்சம் அதிகமாகும். அது தவிர எப்படி எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா, எப்போ நீங்க அரிசி மாவு கொடுத்தீங்கனாலோ இல்ல வேற எந்த மாவு பொருள் கொடுத்தீங்கனாலோ இல்ல எந்த புதுசான தீவனத்தை வெளியிலிருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கனாலோ அதுக்கு ஒரு அடாப்டேஷன் பீரியட் கொடுங்க. அதாவது வயிற்றுக்குள்ள அட்ஜஸ்ட் ஆகிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க 1 கிலோ ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 to 4 நாட்கள் ஒரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காலையில 1/4 கிலோ, சாயந்தரம் 1/4 கிலோ, ஸோ 1/2 கிலோ போயிடும். அடுத்த நாள் காலையில இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுருங்க. அடுத்த நாள் ஒரு 3/4 கிலோ, ஒரு நாளைக்கு 3/4 கிலோ போற மாதிரி 3வது நாட்கள்ல இருந்தோ இல்ல 4வது நாட்கள்ல இருந்தோ ஃபுல்லா நீங்க கொடுக்க வேண்டிய அளவு ஃபுல்லா கொடுக்கறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க. குறைஞ்சபட்சம் 3 to 4 days, 3 to 4 நாட்கள் புது வகையான தீவனத்தை ஆட் பண்ணுங்க. அப்பதான் வயிற்றுல செரிமான கோளாறுகள் வராது. செகண்ட், இப்ப நீங்க பசு தீவனத்தை சாப் பண்ணி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த சாப் பண்ணி போடுறீங்கன்னா ஜஸ்ட் நீங்க இந்த மாவு அது மேல தூவி விட்டுருங்க. ரொம்ப சிம்பிளா தூவி விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். ஏன்னா எனிவே அது வயிற்றுக்குள்ள தான் போக போகுது. நார் சத்துக்களோட சேர்ந்து போகும்போது, அதாவது பசு தீவனத்தோடயோ இல்ல காஞ்ச தீவனத்தோடய சேர்ந்து போகும் பொழுது இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறைவா இருக்கும். டைஜஸ்டிவ் பிரச்சனைகள் கொஞ்சம் குறைவா இருக்கும். மூன்றாவது எப்பவும் நீங்க கொடுக்குற தீவனத்திலேயே சேர்த்து இதை நீங்க மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆனா இது நீங்க மிக்ஸ் பண்றப்போ மற்ற தானிய வகைகள்லாம் எவ்வளவு வருதுன்னு சொல்லி பாருங்க. மற்ற மக்காச்சோளத்துல இருந்து எவ்வளவு வருது, ஆரியத்துல இருந்து எவ்வளவு வருது, கம்புல இருந்து எவ்வளவு வருது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஸோ ஓவராலா எல்லாம் சேர்ந்து ஒரு லெவலுக்கு மேல போகக்கூடாது. அதை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டு கொடுக்கலாம். மற்றபடி அரிசி கொடுக்கறது நல்லது. டோன்ட் வரி. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. நம்ம அதுல நான் சாட்ல ரிப்ளை பண்றேன், இல்லைன்னா இன்னொரு வீடியோவா போடுறேன். இந்த சேனலை நீங்க பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.